மேசராசிக்காரங்க யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய தனித்திறமையால் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடியவங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்களுடைய கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அடுத்து 7.5 வருடங்களுக்கு 7.5 சனி தான் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரையச்சனியும் ஆரம்பிக்க போகுது. ஐயையோ, விரையச்சனியா 7.5 சனியா இத்தனை வருது, மேசராசிக்காரங்க அவ்வளோதான் வாழ்க்கையிலேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே 2-3 வருஷமாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. மீண்டும் 7.5 சனி வரும்போது ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது 1 கோடி மேசராசிக்குமே கிடையாது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது முழுதாக வரும், எல்லாருக்குமே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா விரையச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்தை சின்ன தடுமாற்றம் மட்டும்தான் கொடுக்குமே தவிர வேலையில் பிரச்சனை, சின்ன தொழில பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன தடுங்கள் மட்டும்தான் வரும். அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பெரிதாக இருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருள், நல்ல ஒரு முன்னேற்றம், பொருள் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நடத்தி தருவார். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. ஏன்னா வாழ்க்கையில் சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சமாக வரும். மற்றபடி மேசராசிக்காரங்க பயப்படுற மாதிரி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு இதுவுமே நடக்காது. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது 12 ராசிக்குமே நல்ல பலன்கள் எல்லாமே தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்புங்கிறது இருந்தாலுமே கூட இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு பார்க்கப்படுது. மேசராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் பயப்படுறாங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் 3 பெயர்ச்சி நடக்குது. இந்த 3 பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நல்ல பலன்களை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. மேசராசிக்காரங்களை நீங்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறினும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து ஆரம்பிக்க போகுது. மேசராசிக்காரங்க கடந்த தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்கள தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே
போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே முழு உழைப்பை காட்டக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால மே மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இருந்தாலுமே உங்களுக்கு 7.5 சனியால் ஆபத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு தீங்குறது எதுவுமே வராது. அப்படி ஒருவேளை 7.5 சனி எந்தெந்த ஜாதகக்காரருக்கு ஆரம்பிக்க போதோ அவங்க பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கொஞ்சம் இருக்காதீங்க. கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துக்கு போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சொந்த ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வேலையை விடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நிறைய மைண்ட் செட்டில் குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. இல்லை புதுதாக பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய தாட்லாமே உங்களுக்கு வரும். எதை இருந்தாலும் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா அது கடைசியில் சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே வரப்போகுது. உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது 100% கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனையும் அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழி வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி தொலை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இனி சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் எந்த ஒரு அங்கீகாரம், எந்த ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது. நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்கு உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இதை பார்க்கும்போது மனதளவில் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்காது. வரன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வரன் தள்ளி போயிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க, ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மேசராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வரன்னு தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை தான். ஏன்னா ஒரு தனி பேரண்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு ஆளுங்கிறது நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மேசராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேறு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த 2-3 வருஷமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. இருந்தாலுமே கூட இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆகலாம், நம்ம பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆகலாம், ஒரு வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி நிறைய வேதனைப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வீட்டில் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே மடைய போகுது. இனி மேசராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு
அந்த அளவுக்கு வளர்ச்சிங்க இருக்க போகுது. மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 3 பெயர்ச்சி, வருகிற கிரகங்களுடைய பெயர்ச்சி, 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. ஏன்னா 7 சனியோட ஆபத்து அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பெருமளவுங்கிறது ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது ஈஸியாக வந்து அதில் தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா சிவனுடைய டேரெக்டாக உங்கள் மீது அருள் இருக்கிறதுனால ஈஸியாக எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சிவபெருமானும் காப்பாற்றிடுவார்.